உலகெங்கும் உள்ள நாடுகளில் வந்து நிறைய இயற்கை பேரிடர்கள் நடக்குது. ஸோ அப்படி இயற்கை பேரிடர்கள் நடக்கிறப்ப இந்தியாவின் சார்பில் வந்து பல நிவாரணப் பொருட்கள் வந்து வழங்குறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது. ஸோ அப்படி அந்த நிலநடுக்கத்திற்கு இந்தியாவின் சார்பில் எவ்வளவு டன் பொருட்களானது நன்கொடையாக வழங்கப்பட்டது? இதுதான் கேள்வி. அதாவது நிவாரணம் சொல்லுவாங்க, நன்கொடை சொல்ல முடியாது, நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பதில் 21 டன் வந்து இந்தியாவின் சார்பிலாக அவங்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கியிருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9.6 ரெக்டர் அளவுகளில் வந்து இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. 1400 பேர் உயிரிழந்திருக்காங்க, 2500 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. ஸோ இந்தியாவின் சார்பில் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது மருத்துவ பொருளாக இருக்கட்டும், டென்ட், அதாவது என்ன சொல்றது, அந்த ரெடிமேட் ஹோம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டென்ட்டு, அப்புறம் உணவுப் பொருட்கள், பழங்கள், அப்புறம் மெடிசின்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவின் சார்பில் வந்து வழங்கியிருக்காங்க. 21 டன் வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியிருக்கு. என்னை வந்து பேஸ் பண்ணி ரீசெண்டாக வந்து ஒரு அடிப்படை விவரங்கள் வந்து எடுத்திருந்தாங்க, ஒரு பேஸ் டேட்டா எடுத்திருந்தாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் வந்து 1 லட்சம் மக்களுக்கு எத்தனை டாக்டர்கள் உள்ளார்கள்? அதான் கேள்வி. இதற்கான பதில் 1 லட்சம் மக்களுக்கு 194 டாக்டர்கள் வந்து இருக்கிறதா வந்து இந்த புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குதுங்க. ஸோ இந்திய அளவில் கம்பேர் பண்ணுறப்ப 1 லட்சம் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99 டாக்டர்கள் உள்ளதா வந்து ஒரு அறிக்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க. கோவாவை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் மக்களுக்கு 298 டாக்டர்கள் இருப்பதாகவும், அண்ட் தென் கோவாவுக்கு அடுத்தபடியாக கர்நாடகாவுக்கு 1 லட்சம் மக்களுக்கு வந்து 207 டாக்டர்கள் இருக்கிறதாகவும் வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லியிருக்கிறார்.